மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கே தான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சைலண்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமெடிக்கெலாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ண. இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லையா அப்படின்னு, பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் நான் ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். ஈவன் தோ இட் இஸ் ஸ்மால் பார்ட், ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே, இதில் இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவை இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது, அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அதை மறந்துடுவோம். நமக்கு லைஃப்பில் அது நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்பை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபர் அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகாக கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகாக கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மீடியா ஃபார் டூயிங் அ கிரேட் ரோல் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமராக இருந்துட்டும் என்னோடய பேர் மென்ஷன் பண்ணி அந்த சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். And thank you so much for the support. Anisha character the theatre response and general audience response is so overwhelming. And most importantly, our producers Magesh Anna, Soundarya ma'am. Thank you so much, ma'am. Yesterday meeting Rajnikant sir was so exciting. Thank you, ma'am, for that. Madan, everybody else on the dais. Thank you so much. Once again, thank you all. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மொமெண்ட்டில் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது மதன்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ், லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் மேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆல் ஹேப்பன். எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. செட்டில் எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம். பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஸ்ரேயஸ் அண்ணா இஸ் நாட் ஹியர். ஸோ ஸ்ரேயஸ் அண்ணா, த என்டையர் டீம், சுரேஷ் ப்ரோ, ஷானண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி அமேசிங் மியூசிக் தட் யூ ஹவ் டன் ஃபார் அஸ். And everyone on the dais, Abhi and Anasura, and thank you so much, guys. I had an amazing time working with you guys. I hope we'll be associated with more projects in the future. And all the other actors here, sir, Saravanan sir, and Anna, எல்லாருக்கும் நன்றி. And thank you all so much. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த மொமெண்ட் இங்கே நிற்கிறது. ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் படத்தை அவ்வளோ அழகாக சேர்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே ரிசப்ஷன், இதே மாதிரி அன்பை எங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே கொடுத்துட்ருப்பீங்கன்னு நம்பிக்கையில். Thank you so much. Hi, எல்லாருக்கும் வணக்கம். Media and press, thank you so much for coming. First of all, audience-க்கு ஒரு big thanks from our side in the padam for receiving it with lots and lots of love. Thank you so much for that.
இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறதை பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னேன், திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா. தேங்க்ஸ் அ டான். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் I'm glad that people liked it. And so that's it. Thanks for receiving our film with love and thank you so much. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த ப்ரெஷ் ஷோ போடும்போது அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நானும் அபியும். ஸோ அந்த பயம் இன்றைக்கி சுத்தமாக இல்லை. எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவொடனே நல்லபடியாக எழுதுனீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சதே எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட அபிட்ட டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஆல். அண்டு யா மேம்ஸ், மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான அளவு பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு 2-3 பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது ஷான்சர் டீமில் இருந்த சபரி, விஸ்வா, விஜய் அண்ணா இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு சுரேன் அழகிய குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ். கலரிஸ்ட் சுரேஷ் இவங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடையில். ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். அண்ட் டைரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க, அது உங்களுக்கு ப்ரீசெட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீ எத்தனை தேங்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவோமோ தெரியாது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு எங்கே யாருக்கு பலம் சேர்க்கணுமோ அவங்களுக்கு பலம் சேர்த்து அவங்களுக்கு பெரிய நட்சத்திரமாக அவங்க ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷனாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அபி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட் டைம் நடிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக ஆனானா கண்டிப்பாக இந்த மொமெண்ட் அவன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் மீடியா வந்து நிறைய பேரை, அதாவது ஒரு ஹோப்லெஸ்ஸாக கூட ஒருத்தர் வந்து நமக்கு என்னடா ஹோப் இல்லைன்னா, அபியோட முதல் படம் பண்ண ட்ரை பண்ணும்போது அபியோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரகிளில் அபியை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறது ரொம்ப கம்மி இடைவேளை தான். அது அபியோட உழைப்பு கண்டிப்பாக ஒரு 200% இருக்குன்றதை மறுக்க முடியாது. நான் அதுக்கான அத்தனை சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆஸ் அ பிரதர் டு ஹிம் ஐம் தேங்கிங் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். முதல்ல நான் வந்து மோகன்ராஜன் ஐயாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அகைன் லவ் படம், நம்ம லவ்வர் பண்ணியிருக்கோம், குட் நைட் பண்ணியிருக்கோம், ஒரு வரிசையாக நிறைய படங்கள் லவ்வர் பந்து இப்படிலாம் வந்தால் என்னதான் நல்லா பண்ணாலும் ஒரு 5வது 6வது படத்தில் ஒரு சலிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா சும்மா இவங்க எதையோ மோகன்ராஜன் சான்றோல்டுன்னு அப்படின்னு ஒன்று வரும், எல்லாருக்குமே வரும். யாராக இருந்தாலும் ஒரு 3வது படத்தில் நல்ல படமாக எடுத்தாலுமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியாக இருந்தது. ஏன்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா கொஞ்சம் இறங்குமோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அதை வந்து அதில் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். இந்த படத்தில் வார்த்தைகள் வந்து அவ்வளோ உயிரை ஆட் பண்ணியிருக்கு இசைக்கு. ஸோ அதனால் முதல்ல என்னுடைய கூட்டாளிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் சீக்கிரமாக புத்தகங்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாராம். ஸோ நானும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வக்குள்ளார பேச்சை பேசி உங்களை வாழ்த்துட்டு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நடித்த எல்லாருக்குமே சச்சின், காவ்யா, அபி, அனஸ்வரா எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சாரி உங்கள் பேர் எனக்கு தெரியல, ஆனந்தி சாரி வெரி பேட் வித் நேம்ஸ். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய கேரக்டர்ஸை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக்கோட சக்ஸஸ் வந்து நான் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு 2 பாட்டு பண்ணியிருந்தோம், லைட்டாக ஒரு பாட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த படத்தை வந்து நான் முதல்ல மியூசிக் இல்லாமல் வெறும்னா ரெஃபரன்ஸ் மியூசிக் கூட சரியாக போடல. அப்போது அதை பார்த்துட்டு நானும் மோகராஜனும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அபிக்காகவும் எஸ்பெஷலி மதனுக்காகவும்.
இல்லை ரொம்ப, ஏன்னா மதனோட பிரச்சனை என்னன்னா வந்து, ஐயோ இவன் நல்லா படம் எடுத்துருவானா டவுட்டாகவே சொல்கிறானே, ஏன்னா கதை மாதிரி இது ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன் சார் அப்படின்னுவான். கையை வேற இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பானா, எனக்கு அதை பார்த்தா வேற ஐயோ டே உன்னை நம்பிதாட்டா இறங்கியிருக்கோம் பண்ணிடுவல்ல அப்படின்னா. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அவன் நரேஷன் பண்ணும்போதும் கொஞ்சம் மாறினான், சந்திரமுகியாக மாறினா, வித்தியாசமாக நரேட் பண்ணான். அப்போ மட்டும் மாறினா, அப்புறம் திரும்ப அதே மாதிரி கயிறை எடுத்துக்கிட்டே இருந்தான். படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அவ்வளோ மகிழ்ச்சி ஆனது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஐம் அ ஃபேன் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ். லவ் வந்து ரொமான்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் வயசில் வர அந்த அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கு. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் வந்து ஒரு வாழ்க்கையில் எப்படி இருப்பான், ஒருத்தரோட வாழணும்னா அவன் எப்படி தன்னை நினச்சிப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் ஒரு விஷயம் நான் மதனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அனஸ்வரா கேரக்டரை வந்து அவ்வளோ அவுட்வர்டாக நான் விசில் அடித்தேன். ஆக்சுவலாக அந்த ப்ரீமியர் ஷோவில் அவங்க வந்து அந்த பையனை காம்பஸால் நான் வைலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ ஆம்பளைங்க பண்ணுறதுலாம் நம்ம விசில் அடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க பண்ணும்போது உண்மையிலேயே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஒரு உமன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது மெயின் ஸ்ட்ரீமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா அது உண்மை தான். அந்த உண்மையை ரொம்ப நாள் நம்ம சொல்லாமல் இருந்தது வந்து ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு உமன் வந்து இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரில் அந்த எலிமெண்ட். அதே பொண்ணு காதலை சொல்கிறதுக்கு எவ்வளோ பயப்படுறாங்கிறது அந்த வல்னரபிலிட்டியும் காட்டுச்சு. ஸோ வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டிஸாக அவங்கள ஃபீல் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அகைன் ஃபேன் ஆஃப் அ சென்சிட்டிவ் மேன் ஸ்டோரிஸ். அபி வந்து ஒரு ரியல் லைஃப்லையுமே சென்சிட்டிவான பையன்தான், ரொம்ப அமைதியான, ரொம்ப கிரவுண்டட். அவன் பெரிய ஸ்டாராக கண்டிப்பாக வருவான், ஆனால் அவன் மாற மாட்டான்னு தான் எனக்கு இப்போ தோணுது. இந்த படத்தில் ஒரு அன்சீன் ஃபோர்ஸாக ஒரு பலமாக எங்கள் கூட எப்பயுமே பயணித்ததுக்காக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷோபனா சொன்னதை வந்து நான் திருடிக்க போகிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நல்லா இருந்துச்சு அது, நிஜம்தான். நீங்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த டீமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் ஷோ முடித்ததுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சுது. ஷோ மதன் அபி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மதன் வந்து அந்த சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இருக்குது, எப்படா இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அண்ணா அமைதியாக இருக்காங்கண்ணா அப்படியம்மா. சரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி, அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க படத்தை, அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மீம்ஸ், நிறைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். அந்த சசிகுமார் அவங்க சமுத்திரகனி சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. மதன் பற்றி சொல்லணுன்னா, மதன் வந்து லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன். கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நானும் அதை சௌந்தர்யாக்கா கிட்டே கொண்டு போய் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி எதில் இருந்ததுன்னா அனஸ்வரா கிட்ட. அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி, அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படின்னு ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படிமா, நீ தம்பி இருறா ஒரு நல்லா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அனஸ்வரா மேலே இருந்துட்டு இருந்தான். அப்போ எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அக்கா எனக்கும் தெரிலக்கா பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனஸ்வரா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ அனஸ்வரா ஃபார் பீயிங் இன் அவர் இது படம். அண்ட் அபி வந்து என்னோட ரொம்ப தம்பி அவன் எனக்கு. ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் தான் பண்ணீங்கன்னு. அது கூட பரவாயில்ல ஆனந்தி. அபி என்ன கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் 9 மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான், அண்ணே நீங்கள் ஏதாவது பண்ணீங்களாண்ணே அப்படின்னா. டே தம்பி என்னடா என்னை எப்படி நினச்சிட்டே நீ, அதுவே ஃபுல்லாகுதுடா அப்படின்னு. சத்தியமாவானே அப்படின்னா, ஆமாடா நிஜமாக தான்டா ஃபுல்லாகுது. நீங்கள் ஒன்றும் பண்ணலையாண்ணே. டே ஒன்றும் பண்ணலடா, பண்ணால் சொல்லியிருப்பேனடா அப்படின்னா. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினேன் என்னைய, ஓஹோ ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அபியை வந்து உங்கள் வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அபியை வந்து எடுத்து கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து பண்ணுற படங்களும் சரி,
எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அண்டு ஷான் ஐயா, அவர் வந்து எனக்கு குட் நைட் லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்வுக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்போவுமே நான் எதுக்குமே சொல்லாதவர், இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. போய் பார்த்தா நானும் சௌந்தர்யாக்கும் வந்து அந்த அவுட் பார்த்தோம். அனிஷாக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்கள் போட்டிங்களா, உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு, அவர் போட்டாரா? அவர் நம்புகிற காடு, வேறு எதுவும் இல்லை. அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தம்பி பேசி கொஞ்சம் என்னை எமோஷனல் ஆக்க வச்சுட்டாரு. அண்ட் தேங்க்யூ தம்பி, ஐல் கம் டு யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஓவர்வெல்மிங்ன்ற வார்த்தை பத்தாது. அண்ட் ஆக்சுவலாக ப்ரெஷ் ஷோ இங்கே முடித்த உடனே நாங்கள் ப்ரீமியர் போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரீமியரில் வந்து அப்பா அங்கே வந்து எங்கள் படத்தை அப்படி தூக்கி வச்சுட்டாரு. அண்ட் படம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் டீமாக வி வர் ஸோ ஹாப்பி. அண்ட் அப்பா அம்மா பார்க்க நான் போயஸ் வீட்டுக்கு போனேன். as soon as I went inside, அம்மா அப்பா 2 பேரும் அவ்வளோ பெரிய ஹக் எனக்கு கொடுத்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இதான் சக்ஸஸ் அப்பா அப்படின்னு. அப்பா சிரிச்சாரு. அந்த சிரிப்பு லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 16, 17, 18 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ தான் இந்த டீம், இந்த ஃபேமிலியால் தான் எனக்கு சக்ஸஸ்னால் என்னன்னு தெரியும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட். ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் ஒரு சில பேர் நான் மறக்கக்கூடாதுன்றதுனால ஐ வாண்ட் டு மென்ஷன் எவ்ரிபடி who have been a part of this success for us today. The actors of our film, Abhi, what do I say? அபி எனக்கு பேபி பிரதருங்க, அது பேபின்னு தான் சொல்லணும் எனக்கு. அண்ட் அபி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைல் வந்து மனசுலேருந்து அபி வில் ஸ்மைல். அண்ட் அபி, நாட் ஆஸ் யுவர் ப்ரொடியூசர், as someone who loves you very much, I hope you have that smile on your face always. And he is here to stay, அதில் no doubt at all. ஸோ அபியை டைரக்டராக நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் இப்போ ஆக்டராக கொடுக்குற லவ்வுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் கண்டினியூ கிவிங் மை younger baby brother that love. Thank you. அண்ட் அனஸ்வரா, வாட் டு ஐ சே, அப்பா பார்த்து அனஸ்வரா கேட்டு எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னாரு. அதே தான் எனக்கும் தோணுச்சு, எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாள். ஆக்சுவலாக மதன் சொல்கிற வரைக்கும், ஈவன் தோ ஷீஸ் அ சீனியர் ஆக்டர் இன் த இண்டஸ்ட்ரி, எனக்கு தெரியாது. பட் தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ அடமெண்ட். அனஸ்வரா தான் அப்படின்னு நீங்கள் அடமெண்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனஸ்வரா, யூ ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப் இன் த ஃபிலிம். எனக்கு அனஸ்வரா பண்ணது ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் ஹைலைட்டாக இருக்கும். அதில் அப்பா நம்ம மீட் பண்ணும்போது கூட பண்ணாங்க, அப்படி குத்திடுவேன் பேப்பர் எடுத்து சொன்னீங்கன்னா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் படத்தோட வெரி எண்டில் அந்த சைலன்ஸுக்கு 2 பேரும் நின்றுட்டுருப்பாங்க. இந்த பக்கம் சத்யா கேரக்டர், இந்த பக்கம் மனிஷா கேரக்டர் நின்றுட்டுருப்பாங்க. அதில் அந்த மழையை பார்த்து ஒரு இன்னசென்ட்டாக அனஸ்வரா சிரிப்பாங்க. That's one of my favorite moments of Anashwara in the film. So thank you and welcome to Tamil cinema properly. Thank you. And Teni Murugan sir, Kalaimamani Saravanan sir, thank you. Harish, Kavya, Sachin, everybody, Ananthi, we're meeting, superb job. So the கடைசியில் மாலை தூக்கி போடுவீங்க, செருப்பு விஞ்சிரும் தூக்கி போடுறது தான் என்னோட ஃபேவரட். சாக போகிறான்னான்றதுக்கு இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண படம்ன்றதை விட ஆடியன்ஸை ரசிச்சு பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். And Madan, again, congratulations on your success. I'm so proud of you. எனக்கு செகண்ட் ஹாஃபில் நிறைய பேர் சொன்னாங்க அந்த அனிஷா சீன் வென் சத்யா ஹேஸ் த க்ளோஷர் தான் ஃபேவரட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பஸ்ஸில் 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க அந்த க்ளோஷர் முடிச்சுட்டு. அப்போது அந்த சத்யா கேரக்டர் யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு வாட்டி அனிஷா ஸ்கூலில் திரும்பும்போது திரும்பிடுவாங்க. நான் படம் பார்க்கும்போது யோசிச்சுட்டே அந்த மைண்ட் வாய்ஸ், சத்யா திரும்பிராது சத்யானே நான் பார்த்தேன். நாங்கள் சத்யா திரும்ப மாட்டாங்க. எனக்கு அது டெஃபினெட்லி டைரக்டர்ஸ் டச். அண்ட் படத்தோட எண்டில் 4 பேரும் ஒரே ஷாட்டில் க்ராஸ் பண்ணி போவாங்க. திருப்பி படம் பாருங்க, அந்த ஷாட் இஸ் டெஃபினெட்லி a complete highlight. And to our congratulations. And நாங்கள் ரெடி தம்பி மதன், உங்கள் நெக்ஸ்ட் படத்துக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடினா உடனே வாங்க, உடனே படத்தை ஆஃபீஸ் போட்டு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ மதன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ தேங்க்யூ. ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்துக்கு we have given it our all and we will continue doing so. ஸோ அகெயின் தேங்க்யூங்க மீடியா, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். கூட நின்றுருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் எங்கள் படத்தை அப்ரிஷியேட் பண்ண மக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம்.
போகிற ஒரு இடத்துலையுமே சொல்லிகிட்டே இருந்தேன், எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொல்லிகிட்டே இருந்தேன். லைக் அன்றைக்கி நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ சாரை மீட் பண்ணோம், சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆகிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, அன்னைக்கு இருந்த அபியும் இன்றைக்கி இருக்க அபியும் வேறு வேறு ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் அன்றைக்கி. அண்ட் முதல் நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கே தான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சைலண்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமெடிக்கெலாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ளே ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னே அவ்வளோ அழகாக அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்திங்க. நல்ல நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படி தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்திங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லையா அப்படின்னா, பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அழகாக மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகாக அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல மதன் என்னைய வந்து ஹீரோவாக்கி இன்னைக்கு வந்து நிற்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்கிறது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. என்ன இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. என்றைக்குமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார். அபிக்கு இது செமையாக பண்ணும், அபிக்கு இது சூப்பராக பண்ணும். இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்துடாது. இப்போ ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுவோம், பட் அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அவன் ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே. அடுத்ததாக மோகன்னா, தேங்க்யூ. நீங்களும் அப்படி தான். எனக்கு வந்து காசே வாங்காமல் பிஆர் பண்ணுற சில குரூப்பில் அவரும் ஒருத்தர். ஸோ எல்லா இடத்துலையுமே போனால் என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக எல்லா இடத்துலையுமே நல்லா சொல்லுவீங்க. எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள். இந்த டீமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா, ரொம்ப தேங்க்யூ. அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ, எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட ஒர்க்கை. அவ்வளோ மேஜிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அன்றைக்கி எனக்கு கால் பண்ணார். ஆக்சுவலி கால் பண்ணிவிட்டு ப்ரோ ஒரு பெரிய படத்தில் வந்து ஒரு ஆஃபர் வருது ப்ரோ, என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டார். நான் அது சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஒரு பெரிய படம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் அண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த படத்தில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை எவ்வளோ ஒரு பெரிய படமாகவே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அனஸ்வரா, தேங்க்யூ. அனஸ்வரா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருந்துச்சு. எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பாக இது இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய படம் பண்ணுவோம் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக படத்தில் எல்லோரும் படத்தில் நடித்த காவியா. ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சச்சின் அதே மாதிரி தான், தியேட்டரில் எல்லாருமே வந்து உங்கள் பேரை சொல்லி கத்தும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேனிமுருகன் சார், நான் வந்து எல்லா டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லியிருந்தேன் உங்களை நடிக்க வைக்கிறோன்னு. எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ. அடுத்தது சரவணன் சார், சார் ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, அந்த 3 பட சீன்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனந்திகா, தேங்க்யூக்கா. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க, அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறமா ஃபைனலி என்னோடய ப்ரொடியூசர்ஸ், முதல்ல வந்து மகேஷ் அண்ணா. அதுதான் இப்போ ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்க எல்லாம் எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆகிடுச்சு, படம் செம்ம, நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது, நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அன்றைக்கி ஒரு 3 days முன்னாடி எனக்கு 2 days முன்னாடி கால் பண்ணார். நேற்று கால் பண்ணிட்டு, டே அப்படி நான் எதுவும் தப்பு பண்ணனடா, எல்லாம் கரெக்டாக பண்ணனடா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும், ஐ மீன் இருக்குன்னு தெரில. ஏன்னா என்கிட்ட வந்து அது அவ்வளோ பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் கேட்குறாரு, நான் என்னடா தப்பு பண்ணேன், அதை சொல்லு, நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. நானும் சில விஷயம் சொன்னேன், இதெல்லாம் என்ன ஓகேடா, கரெக்டா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் கரெக்ட், இது நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம். அவரும் அந்த மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி ஆரம்பித்தது. இது இன்னும் பெரிய ஜர்னி போகும். ஸோ அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாமல் வேணாமல் தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசியிருந்தேன், மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்களா மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க,
அபி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அபி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனாக சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தேன். மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னை வந்து நம்பி என்னையும் பயங்கரமாக புஷ் பண்ணி அபி நீங்கள் ஸ்டார் நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்றைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம் பெரிய படம் ஒன்று பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.